வெல்கம் பேக் டு மில்லிலே மேஜிக். என்னடா இவங்க நடுராத்திரி வண்டி எடுத்துகிட்டு எங்கடா இந்த இருட்டில் போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் 2 மணிக்கெலாம் எழுந்து சமத்தா குளிச்சுட்டு 3 மணிக்கு கிளம்பி நாங்கள் திருவண்ணாமலை போனோம். எஸ், அண்ணாமலையார் ஃபைனலாக எங்களை கூப்பிட்டுட்டாருங்க. நாங்களும் போயாச்சு. 4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நல்ல ஒரு குளிர், ஃபாகு, ரொம்ப ஸ்பீடாக போக முடியல. ஸோ ஒரு வழியாக எல்லா சிவன் பாட்டியும் கேட்டுட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. ரோட்டில் எங்கேயோ ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வண்டியை பார்க்கும் பண்ணிட்டு திருமஞ்சன கோபுரம் கிட்ட நடந்தாச்சு. ஒரு விஷயம் தெரியுமாங்க, திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்க ஆந்திராவில் இருக்கானே டவுட் வர அளவுக்கு அவ்வளோ மக்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாரும் தெலுங்குல தான் பேசுகிறாங்க. தமிழே மறந்துடும் போல இருக்குது. அவ்வளோ கூட்டம் இப்போ அங்கேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இது சோமவாரம், கார்த்திகை சோமவாரத்துக்கு முன்னாடி நாள் சண்டே நாங்கள் போனதுனால எக்கச்சக்க கூட்டம். அப்படியே ஒரு கூட்டம். இதுதான் நம்ம ராஜகோபுரம். இதை பார்த்துட்டே லைனில் அப்படியே நின்றுட்டு, அப்பா இங்கே தான் வந்துட்டோம், இவ்வளோ உள்ளே வந்துட்டோம்னு மனசை தேத்திக்கிட்டு ஒரு வழியாக இந்த மினியேச்சர் திருவண்ணாமலையே ஒரு இடத்துல இருந்து எல்லா கோபுரத்தையும் பார்க்க முடியலங்க. அதனால இந்த மினியேச்சர் கோபுரங்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே கார்த்திகை மாதம்னா நெய் தீபம் போடுறது, அதுவும் திருவண்ணாமலையில் ரொம்ப விசேஷம். அதனால் நெய் தீபத்துக்கு ஒரு காணிக்கையை செலுத்திட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் கிரிவல பாதையில் நடந்து போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு லைட்டாக பொறாமப்பட்டு ஊரை பார்த்து நடைய கட்டிட்டோங்க. திருவண்ணாமலைக்கு வரணுன்னா கண்டிப்பாக நம்மளை அண்ணாமலையார் கூப்பிட்டாதாங்க போக முடியும். ஏன்னா ரொம்ப வருஷம் நானுமே போகணுன்னு நினச்சி இப்போ தான் ஃபைனலாக போனேன். பயங்கரமான தர்ஷன், ரொம்ப பாசிட்டிவ் ஃபீலிங், நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். கார்த்திகை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். அன்டில் வி மீட் அகெயின், பாய்.